ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான். 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அரிசி எதுவும் ஊற வைக்காமல் இன்றைக்கி சிக்கனோடய சேர்ந்து தான் வேக வைக்க போகிறேன். அரிசியை தனியாக வடிக்கலை. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அது சூடானதுக்கப்புறம் ஒரு 100 ml நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதில் சூடானதும் எண்ணெய், கறி மசாலா, இந்த இலைகள், கிராம்பு, ஏலம் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் வச்சுருக்கேன். நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய சைஸ்னால் 3 போதும், சின்னதுன்னா 4 வச்சுக்கோங்க. ஒரு 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு ஒரு 75 கிராம் அதை சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், முன்னாடினாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். வத்தல் பொடி அந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க, நல்ல கலராக இருக்கும். 2வது தக்காளி சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். மல்லி இலை, புதினா இலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கு பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு நல்ல 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 ml தயிர் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்துக்கு 1 கப் ரைஸ், 1/2 கிலோ அரிசி எடுத்துருந்தேன் நான், பாஸ்மதி அரிசி. இதுக்கு நான் இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மலாக ஒரு 1.25 கப் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே உதிரியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் குலைவாக நிலமாக இருக்கும், அந்த மாதிரி. அதனால் ஒரு 100-150 தண்ணி நீங்கள் குறைச்சினாலும் சேர்த்துக்கலாம். நான் அரிசி எதுவும் ஊற வைக்கலை, கழுவிட்டு அப்படியே சேர்த்துட்டேன். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் உப்பு காணுமான்னு பார்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் தண்ணி அரிசியும் சம அளவு வர அளவுக்கு வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுருங்க, சிம்மில் வச்சுட்டு. அதுக்கு பிறகு ஒரு 1/2 hour ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் கழித்து இப்போது சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி.